ரசம் வச்சாச்சு. இப்போ பீன்ஸ் பொரியல் செஞ்சுக்கிடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்குவோம். ஏன்னா முட்டை போட்டு பொரிக்க போகிறோம். பீன்ஸு முட்டை பொரியல் செய்ய போகிறோம். காரத்துக்கு சும்மா ஒரு 2-3 பச்சை மிளகா போட்டுக்குவோம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். எப்போயுமே காய் பொரிக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பீன்ஸ் வந்து கழுவி நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பொடிசாக இருக்கட்டும், இப்போனாத்தே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பீன்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த கப்புட்ட 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா வேகட்டும். நல்லா ஸ்டவ்வை ஸ்பீடாக வச்சு மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். நல்லா பீன்ஸ் மூடி வச்சு வெந்துருச்சு இந்த அளவுக்கு. இப்போ வந்து நம்ம முட்டை போட்டுக்கிடுவோம். 2 முட்டை போட்டுக்குவோம். இப்படி காயை இது பண்ணி நடுவில் ஊற்றணும் முட்டையை. இப்போ இன்னொரு முட்டையை ஊற்றிக்கிடுவோம். இதை இப்படியே மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள் இப்படி இருக்கும். உடனே கிண்டினோம்னா இப்படி எதெல்லாம் வராது, ஒரு மாதிரி கவுச்சி அடிக்கும். அதனால் இப்படித்தான் கிண்டணும். பாருங்கள் நல்லா எதெல்லாம் வந்துடுச்சா. இப்போ லைட்டாக உப்பு பத்தலை, உப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுவோம். பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.